வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளோட சேனலில் நம்ம மார்கழி மாதத்துக்கு பல பதிவுகள் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த மாதத்தோட முக்கிய பலன்கள் என்ன, வழிபாடுகள் என்ன மாதிரியான விழாக்கள் வருது, ஸோ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுலாம் எல்லா பதிவுமே நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட ஒவ்வொரு பதிவு போட்டதோட அந்த தம்ப்நெயில் தான் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக வழிபாடில் அனுமன் ஜெயந்தி முக்கியமான வழிபாடு. இப்போ நமக்கு நேற்று வைகுண்ட ஏகாதசி, அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணோம், அப்புறம் நான் போன கோவில் மற்ற கோவிலோட இதெல்லாம் நான் அதில் போட்டிருந்தேன். என்னது பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பையும் நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய மக்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு நல்லா வந்தது. ரொம்ப நல்லா இருக்குது, கோயில் போகாதவங்களுக்கும் எங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அதோடு சேர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வைகுண்ட ஏகாதசி விரதம் போட்டிருந்தோம், எப்படி கடைப்பிடிக்கணும் இது வரைக்கும். ஏன்னா இப்போ நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த தம்ப்நெயில்ஸ் வச்சோம்னா உங்களுக்கு அது புரியுங்கனால அதெல்லாம் நம்ம பதிவில் தொடர்ந்து மார்கழி மாதம் ஒவ்வொரு இதுவுமே லேட்டஸ்ட் இதில் நான் பழைய எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா மொத்த வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்குறது மார்கழி 17 திருவெம்பாவை திருப்பாவை. முதல்ல நம்ம எல்லாருக்கும், நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும், மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் புது வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதை முதல்ல சொல்லி நம்ம இந்த வருஷம் நம்ம இந்த பதிவு ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் நினச்சபடி நிறைவேறணும். போன வருஷம் எப்படி இருக்கோ விட்டு தள்ளுங்க. இந்த வருஷம் நமக்கு நல்ல நினச்சபடி நடக்கிறதுக்கு நம்மளும் பிளான் பண்ணுவோம். வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மார்கழி 17 செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தெய்வர்கள் பாலெங்கும் இல்லாதோர் இன்பம் பல் நம் பாலதான் கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாள். மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபெருமானை எப்படி அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. அவர் செங்கன், அவரோட கண்கள் எப்படி இருக்கான், அவர் கருத்தை நிறுத்தவர் தான், பாலும் கருத்தல. ஆனா அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட செக்க செவேன்னு இருக்குமா. அந்த கண்கள் என்ன பண்ணுதான் நம்ம எல்லாருக்கும், அதாவது நமக்கு துன்பப்படாம பிறவிப்பினில் இந்த துன்பத்திலிருந்து விலகி நமக்கு இன்பம் நமக்கு காட்டுறது நமக்கு மட்டும் இல்லை, தேவர்கள்லேருந்து அனைத்து திசைகளிலும் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எம்பெருமான் சிவபெருமான் நமக்கு கருணை காட்டுறாராம். அப்பேற்பட்ட கருணையுள்ள சிவபெருமானை நாம போய் வழிபடுறதை விட அவரே நம்ம இல்லங்கள் தோறும் நமக்கு வராராம். அப்படிதான் அப்படி வரும்போது அவருடைய பொற்பாதங்கள், செங்கமல பொற்பாதங்கள் தேய்ந்து விடுகிறது. தந்தருளும் சேவகனை அப்படி நம்ம வீட்டுக்கே நமக்கு அருள் பாலிக்கும், நமக்கு அருள் பாலிக்கிற சேவகன் மாதிரி சிவபெருமான அழகா இது பண்றாரு. அந்த அளவுக்கு நமக்கு அருள் புரிகிறாரு சிவபெருமான். அத அப்பேற்பட்ட சிவபெருமான் என்ன சொல்றாரு, வாங்க பாடி நலம் திகழ, நமக்கு நலம் பெற எங்க போய் நீராடணும், பங்கயம் பூம்புணல் பாய்ந்து, எப்படி மலர்கள் பூத்து குலுங்கும் அந்த திருக்குளத்துல போய் நீராடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் நம்மளை கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த திருக்குளம் சாதாரண திருக்குளம் இல்லை, அதுல சிவபெருமானும் அம்பாள் தாயாரும் இணைந்து நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்க, நம்மளுடைய உள்ள தூய்மையில சரி பண்ணி நமக்கு பிறவி பிணி தீர்க்கிற திருக்குளம் அதுன்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. இப்போ 17 திருப்பாவை பாசுரம் பார்த்துட்டு வரலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானி உறங்காது எழுந்திராய் சொம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவார். இங்க ஆண்டாள் நாச்சார் எப்படி நேற்று வாயு காப்பாளனை தட்டி எழுப்பி எல்லாருமே நான் போய் எழுப்பணும், எனக்கு கதவை திறந்து விடுன்னு கேட்கிறவரு இப்போ திறந்துட்டாங்க, உள்ள போறாங்க. எடுத்தோன்னே யார் எழுப்புறாங்க, நந்தகோபர், அரண்மனைன்னா மன்னர் அவர் தானே, அவரை எப்படி சொல்லி எழுப்புறா பாருங்க. அம்பரமே தண்ணீரே சோறும், நம்ம அந்த
மக்களுக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு தண்ணீரும் சோறும் தந்து அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா கொஞ்சம் எழுந்துரு. அதுக்கப்புறம் யசோதா தாயை எப்படி பண்றாங்க? கும்பனருக்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எல்லாரை விட நீ கொழுந்து அழகானவள், அவங்க எல்லாருக்கும் அழகானவளுக்கும் அழகான, அதை விட என்ன நீ ஒரு குலவிளக்கு. நீ யாரு? யசோதை. நீயாவது சொல்லக்கூடாதா? எழுந்துக்க சொல்லி கண்ணபெருமானார். அப்புறம் என்ன பாருங்க, கண்ணபெருமானை இப்ப விளக்குகிறார். யாரு? வாமன அவதாரத்தை சொல்றாரு. முதல் 2வது பாடல்ல ஓகி உலகளந்த பெருமாள் சொல்லியிருப்பாரு. இதுல பாருங்க, அம்பரம் மூடெடுத்து வான கிழிச்சு காலம் நீட்டி ஒரு உலகத்தை நீ அளந்த, அப்பேற்பட்ட நீயா தூங்கிக்கிட்டு இருக்கிறது ஏஞ்சு கூடாதான்னு சொல்லிட்டு அரசியல் அவர் யாரு? பலராமரையும் எழுப்புறார் பாருங்க. செம்பொர் கழலடி செல்வா பலராமா பலதேவா உம்பியும் நீயும். உம்பினா தம்பி, நீ கண்ணபரமாத்மா தம்பி, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? உங்களை தேடி தானே நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு நீங்க உங்களோட காட்சி தரக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரா அவங்களோட சிறப்பு தன்மையை சொல்லி நாச்சியார் எழுப்புறாங்க. இந்த இதுல சிறப்பு தகவல் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்குறோன்னா, சிவன் கோவில்ல எப்படி வழிபாடு பண்ணணும். 1, சிவன் கோவில் சொத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா வரக்கூடாதா? முக்கியமா சண்டிகேஸ்வரர்னு சொல்லிட்டு சிவன் கோவில்ல இருப்பார், சில முருகர் கோவிலும் இருப்பார். ஆனா பெரும்பாலும் அனைத்து சிவன் கோவிலும் சண்டிகேஸ்வரர் இருப்பார். அவரை எப்படி வழிபாடு பண்ணோம், அவரை முன்னாடி எப்படி வழிபாடு பண்ணணும், இதுதான். பொதுவா சிவன் கோவில்னு போனாவே நம்ம முதல்ல நந்தி தேவரைத்தான் வணங்கணும். நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் அந்த லிங்கத்திற்கும் நடுவுல நம்ம எப்பவுமே போகக்கூடாது. எப்பவுமே கேப் இருக்கும் சிவபெருமானுக்கும் நந்திய பெருமானுக்கும். அப்படி நம்ம நந்திய பெருமானை சுற்றி தான் வளரணுமே வழிய நடுவுல எப்பவுமே வளரக்கூடாது. அது நந்திய பெருமானுக்கு மட்டும் இல்லை, வாகனம் மூஷிக வாகனம் முடிஞ்சு பலிபீடம்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி தான் எந்த ஒரு கருவறையாக இருந்தாலும் வழிபடணும். சிவன் கோவில் மட்டும் இல்லை, எல்லா கோவிலுக்குமே. ஸோ சிவன் கோவில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வலம் வர்றது மட்டும் இல்லை, மினிமம் 3 சுத்து ஒத்தப்படையில சுத்தணும். 3 சுத்து எத்தனை வேணா சுத்தலாம், ஆனால் ஒத்தப்படையை பார்த்து சுத்தணும். ஸோ நம்ம சுற்றி நேராக யாரை? நந்திய பெருமானைத்தான் வழிபடணும். முதல்ல நந்திய பெருமான்கிட்ட போய் நம்ம விண்ணப்பத்தையும், ஐயா நான் சிவபெருமான் ஐயாவை இதுக்கு தான் நான் பார்க்க வந்திருக்கேன், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், அவர்கிட்ட கொண்டு போய் என்னோட வேண்டுதலை சேர்த்துட்டு நந்திய பெருமானேன்னு அப்படி அவர்கிட்ட முதல்ல விண்ணப்பத்தை பண்ணிட்டு, தாயாரை போயிட்டு அம்பாள் தாயே உலகம் மாத்தாவே ஐயன்ட்டு இந்த வேண்டுகோளுக்கோட வந்திருக்கேன், முதல்ல யாரா இருந்தாலும் தாய்க்கு தானே குழந்தையோட அழுக்குறல் கேட்கும், என்னோட இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை நீ ஐயன்ட்ட கொண்டு போய் எப்படியா சேர்த்துடும், தாய்கிட்ட விண்ணப்பத்தை சொல்லிட்டு கடைசியாக தான் மூலவர் சிவபெருமான்கிட்ட போய் நம்ம விண்ணப்பத்தை சொல்லணும். ஆனால் எப்பவுமே தெரிஞ்சுங்க, அது நம்ம சொல்கிறோம், ஆனால் விண்ணப்பத்தை சொல்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. நம்ம வேண்டுதலில் வைக்கும் இடம்ன்றது என்னென்னா, எல்லா கோயிலில் இருக்கிற கொடிமரம் தான். கொடிமரத்தில் தான் நம்ம வேண்டுதலையே வைக்கணும். அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் எப்படி நம்ம வழிபடணும்னா, உள்ள சுற்றி வரும்போது ரைட் சைடில் இருப்பார். அந்த நீர்த்தக்க தொட்டி, அபிஷேகம் என்ற தொட்டிக்கு தாண்டி இருப்பார். அவர் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கை தட்டுறது, இது பண்ணுறது, சத்தம் போடுறது, அப்படிலாம் அவர் எழுப்பக்கூடாது. அவர் தியான நிலையில் இருப்பவர். அவரை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரோட வேலை என்ன தெரியுமா? கணக்கு வழக்கு எழுதுறது. என்ன கணக்கு தெரியுமா? நம்ம சிவன் கோயிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா, அதாவது ஒரு வில்வம், எல்லா சிவன் கோயிலும் வில்வம் இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த வில்லை திரும்ப நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, என்னதான் அது சிவனுக்கே வைப்பதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை அங்கே இருக்கும் தெய்வத்துக்கு வேணாலும் கொடுக்கலாமே ஒழிய நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அது இன்னொருத்தவங்களுக்கோ கொடுக்கக்கூடாது. அப்படி இவர் கணக்கு எழுதுறாரு. ஐயன் கோவிலுக்கு வர்றவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, அதனால் எப்படி வழிபாடு பண்ணால் கை தட்டாமல் அதெல்லாம் சொல்லாமல் கையை தொடச்சி காமிச்சு அவர்கிட்ட காமிக்கணும். பாரு, சிவபெருமானோட சொத்தம் நான் எதையும் எடுத்துகிட்டு போகல, நான் பண்ண அர்ச்சனை பொருளும் குங்கும பிரசாதம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன், என் வேண்டுதலை வச்சுருக்கேன், அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லி நிறைவேற்றி கொடுங்கன்னு அப்படி தான் சண்டிகேஸ்வரர்கிட்ட நாம் விண்ணப்பம் பண்ணணுமே ஒழிய கை தட்டுறது, சத்தம் போடுறது, இது பண்ணுறது அதெல்லாம் சரியான முறை அல்ல. சண்டிகேஸ்வரர் இப்படித்தான், அவர் எப்பவுமே தியான நிலையிலேருந்து கணக்கு வழக்கு எழுதுறவர். அதனால் அவருக்கு நீங்கள் போய் கணக்கு காமிக்கணும், நான் பாரு எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஆனால் என் வேண்டுதலை வச்சுருக்கேங்க சண்டிகேஸ்வரா, அதை மட்டும் அவர்கிட்ட சொல்லி நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். சிவன் சொத்து கொலநாசம் சொல்லுவாங்க, அதனால் அது எடுத்துகிட்டும் வரவும் கூடாது. சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணுற முறையும் இப்படித்தான் நம்ம வழிபாடு பண்ணணும்.
பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபாடு பண்ணோன்னா அது நான் தனி பதிவே போட்டிருக்கேன். அதில் தான் நம்ம நிறைய மக்கள் வந்து நமக்கு நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், இந்த முறை எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரதோஷ காலத்தில் வழிபடுற முறையே வேறு. ஏன்னா அவர் தாண்டி போகவே கூடாது, அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பலன் தரும் பதிகங்களில் நம்ம மார்கழி மாதத்தோட 17வது இந்த வருஷம் எல்லாருக்கும் இன்றைக்கி நமக்கு நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு. எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. புது வருஷம் எல்லாரும் என்ன நினச்சோமோ அது அப்படியே நடக்கிறதுக்கு ஆண்டவன்கிட்ட நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுன்னு மட்டும் வேண்டிக்குவோம். அதுதான் இந்த காலத்தில் முக்கியம். நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். நோய் இல்லாத அந்த காலத்தில் முன்னோர்கள் அழகாக சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதை மட்டும் கொடு ஆண்டவான்னு சொல்லி வேண்டிங்க, மற்றதெல்லாம் ஆண்டவன் நிறைவேற்றி கொடுப்பார். வழிபாடுகளையும் முறையான வழிபாடுகளையும் நம்ம செய்யும்போது நம்ம வேண்டுதல் 100% நிறைவேறும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால்